மனுஷன் காட்டில் எப்படி பாடுபடுறாப்புல பாரு. மாமா மாமோய் இங்க வாங்க, வந்து சேர்த்து சாப்பிட்டு போங்க. புஷ்பா வந்துட்டியா? இன்னைக்கு நேரத்துலேயே சாப்பாடு வந்துருச்சு. ஆமா, நீங்க பசியோட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு உடனே கேரட் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? புஷ்பாவுக்கு பாசத்தை பாரு இந்த மாமா மேல. ஆமா, அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க, சீக்கிரம் ஆறி போயிடும். சோறு கொண்டு போற பிள்ளை அந்த சும்மா டயருக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் தூக்கி விடு எனக்கு. அத்தங்கர ஓரத்துல ஒரு அத்தி மரம் இருக்கு, அந்த அத்தி மரத்துக்கு பின்னாடிதான் என் மாமா நினைப்பு இருக்கு. மாமா இங்க வாங்க. வந்துட்டேன் புஷ்பா. என்ன மாமா ரொம்ப வேலைங்களா காட்டுல? இல்ல புஷ்பா, எப்பயும் போலதான். பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டாங்களா? அதெல்லாம் கிளம்பிட்டாங்க நேரமே. இன்னைக்கு என்ன இந்த மாமனுக்கு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்? மாமா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிட்டு வந்திருக்கேன், நீங்களே என்னன்னு பாருங்க. இங்க பாருங்க, சோறு, பருப்பு குழம்பு, கீரை பொரியல், கோவக்காய் பொரியல், தயிர், இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது தானே? சரி சரி, டக்குன்னு போடு, பசி ஆகுது. போட்டாச்சு போட்டாச்சு, இந்தாங்க மாமா. ரொம்ப நல்லா இருக்கு புஷ்பா சாப்பாடு. அப்படியே மாமா சாப்பிடுங்க, உங்களுக்காக தான் ஆசாசியா செஞ்சு கொண்டு வந்தேன். சரி சரி, வீட்டுல அம்மா சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணிட்டு இருக்குது? அத்தையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, ஒரு காப்பி போட்டு கொடுத்துட்டு வந்தேன். அப்படியே சத்த நேரம் தூங்குறேன்னு சொன்னாங்க. சரி சரி, அம்மாவை பாத்துக்க பத்திரமா. வீட்டுல பெரியவங்க இருந்தாதான் நம்மளுக்கு ஒரு துணை. சரிங்க மாமா, இதெல்லாம் நீங்க சொல்லுங்கம்மா, நானே பாத்துக்கிறேன். பாத்துக்கோ புஷ்பா, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் நம்ம கடமை இல்லாது பெரியவங்களை வயசானவங்களை பத்திரமா பாத்துக்கணும் புஷ்பா. உடம்பு சரியில்லை சொல்லி எனக்கு ஒரு போன் போடுங்க, நான் வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். சரிங்க மாமா. மாமா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன்ல, அது என்னாச்சு? ரெடி பண்ணிட்டீங்களா? எதை பத்தி சொல்ற புஷ்பா? அதான் மாமா, சீட்டு கட்டணும்னு சொன்னேன்ல, அது காசு ரெடி பண்ணிட்டீங்களா? சீட்டு காசு வேற கட்டணும், போன மாசமும் கட்டல, இந்த மாசம் வர திங்களுக்குள்ள கட்டணுமே. நானும் தெரிஞ்ச இடத்துல கேட்டுதான் வச்சிருக்கேன். கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க, அது வாங்கி தரேன், கட்டிடலாம் சீட் காசு. சரிங்க மாமா, மறக்காம பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. சரி புஷ்பா. அப்புறம் சோனி வேற இப்ப 10th முடிக்க போறா, பப்ளிக் எக்ஸாம் வேற கிட்ட வந்துருச்சு. பரிசு முடிஞ்சதும் பிள்ளைக்கு என்ன மாமா குரூப் எடுக்கலாம்? சோனி என்ன சொல்றா? அவ எது படிக்கிறேன்னு ஆசைப்படுறா? அவ என்ன எது முடிவு பண்ணி சொல்லல. சரி, நாம அதுக்கு முன்னாடி யோசிச்சு வைக்கலாம் பிள்ளைக்கு அப்படின்னு கேக்குறேன். அப்படியா? ஆமா மாமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி இருக்குது, அப்புறம் காமர்ஸ் இருக்குது, இன்னும் 2-3 கோர்ஸ் இருக்குன்னு சொன்னா பிள்ளைய வந்து எது சேர்த்தலாம்? புஷ்பா, இப்போ எதுவும் பிள்ளைய போட்டு டென்ஷன் பண்ணாத. அவ நல்லபடியா பரிச்சை எழுதி மார்க் வாங்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் மார்க்கை போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி சொல்றீங்களா? ஆமா புஷ்பா, இப்போவே பிள்ளைங்களை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுங்க வந்து மனசளவுல ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸா படிக்கணும், அப்பதான் நல்ல மார்க் எடுக்குங்க. இப்போவே இதை எடு அதை எடுன்னு நம்ம போட்டு திணிக்க கூடாது. சரிங்க மாமா, நான் எது கேட்கல இனிமேல். இந்த சாப்பிட்டேன், வயிறு நம்ம சாப்பிட்டேன் போ. சாப்பாடு சூப்பரா இருக்குது. இந்தாங்க மாமா, தண்ணி குடுங்க. சாப்பிட்டுட்டு வயிறு நம்ப தண்ணி குடிச்சாதான் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆமா, குழுவுக்கு காசு கட்டணும்னு சொன்னீங்க, அந்த இதை கட்டிட்டே புஷ்பா? அதெல்லாம் கட்டியாச்சு மாமா, போன வாரம் கட்டியாச்சு. இந்த வாரம் வியாழக்கிழமை போகணும். லட்சுமி தான் போன வாரம் வராம விட்டுட்டா, பூவாய் அவ பிள்ளைய அமுச்சு விட்டுட்டாளா, எல்லாரும் அந்த பேச்சு பேசுனாங்க குழுவுக்கு வரலன்னு. அப்படியா? ஆமா ஆமா, அதனாலதான் வாரம் வாரம் தவறாம போய் நானும் கட்டிப்படுறேன். சரி சரி புஷ்பா, ஒரு அவசரத்துக்கு பணம் ஏதாவது தேவைன்னா எடுத்துக்கலாம்ல? அதெல்லாம் எடுத்துக்கலாம் மாமா, கொடுப்பாங்க. ஆனா வட்டி கட்டுற மாதிரி வரும். அந்த டைம் முடிஞ்சோட்டி நம்ம பணம் எடுத்தோமா, வட்டி கட்ட தேவையில்லை. சரி சரி இருக்கட்டும், அவசரத்துக்கு வேணும்னா நம்ம எடுத்துக்குவோம். சரி மாமா. புஷ்பா, புதுசா 2 மாடு வாங்கலாம்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற? அப்படிங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா புஷ்பா, மாடு வாங்கினா பால் கறந்து ஊத்திக்கிட்டு மாசாந்தோர் வருமானமா வரும்ல. அது சரிதான் மாமா, இருந்தாங்கல்ல. இந்த பிள்ளைங்களுக்கு வேற பரிச்சை ஆரம்பிக்க போகுது, அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு மாட்டை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியுமா? பாத்துக்கலாம் புஷ்பா, அதை நான் இருக்கல கூட மாட உதவிக்கு நான் பண்றேன். உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன். பிள்ளைங்க பாட்டு பரிசு எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கட்டும். மாட்டு வாங்கி இந்தாண்டு பால் கறந்து ஊத்திக்கிட்டு தீனி வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு வருமானம் வரும்ல. இப்பெல்லாம் விற்கிற விலைவாசிக்கு தங்கமோ வெள்ளியோ நகையோ எப்படி பிள்ளைங்களுக்கு நாளைக்கு போட்டு கட்டி கொடுக்கறது? கல்யாணம் பண்ணி கொடுக்கக்குள்ள ஓரளவுக்கு நாமளும் கௌரவமா பண்ணாதானே நல்லா இருக்கும் புஷ்பா. ஆமா மாமா, ஆமா கண்டிப்பா, நம்ம மரியாதையை நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அப்ப இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக காசு சேர்த்தனா தானே பிள்ளைங்களுக்கு செய்ய முடியும். ஆமா மாமா, இல்லங்கல. சரி, நம்ம சிரமத்தை பார்க்க கூடாது, நீங்க சொல்ற மாதிரி பண்ணிக்கலாம். சரி, எப்ப வாங்குறீங்க? ஆமா, காசு சேர்த்து வச்சு அக்கௌண்ட்ல பேங்க்ல போட்டு வச்சுக்கலாம். மாசம் எவ்வளவு வீடு செலவு வருதோ அதுல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். சரியா? சரிங்க மாமா. அப்பனா இப்பவே 6 மணிக்கு எந்திரிக்கிறேன் மாமா. மாடெல்லாம் வாங்கினாக்க 5 மணிக்கே எந்திரிச்சு வேலைய ஆரம்பிச்சா தான் கரெக்டா இருக்கும். ஆமா புஷ்பா, கொஞ்சம் சிரமத்தை பார்க்காதமா, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையை தான் பார்க்கணும். சரிங்க மாமா, நம்ம பிள்ளைங்களுக்காக தானே எந்திரிச்சு நேரமா எந்திரிச்சு வேலைய முடிச்சிட்டு மாட்டெல்லாம் தண்ணி காமிச்சு எல்லாம் ஒழுங்கா பண்ணிக்கிறேன்.
உனக்கு என்ன வேணுமோ என்னை எழுப்பி விடு, நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன். ஒரு ஒத்தாசைக்கு என்னென்ன சின்ன சின்ன வேலை நான் பண்ணி தரேன், சரியா? மாமன் பண்றாங்களே அப்படின்னா நீ வருத்தப்படாத. சரிங்க மாமா. சரி சரி புஷ்பா, நாட்டு மாடு வாங்கிடலாமா இல்லை சிந்து மாடு வாங்கலாமா புஷ்பா? அதை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியல மாமா. உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். நீங்க எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை எடுங்க, வாங்குங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா நாட்டு மாடு வாங்கிட்டு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் புஷ்பா. அப்படிங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல புஷ்பா, நாட்டு மாடு வாங்கிக்கிட்டு ஏறும் ஓட்டிக்கலாம், காட்டுல வந்து விவசாயத்துக்கு நம்ம பால் கறந்து ஊத்திக்கிட்டு ஒரு வருமானத்தை பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். சரிங்க மாமா, நீங்க என்ன சொல்றீங்களோ வாங்கிக்கலாம், விடுங்க. நானும் அதே தான் நினைச்சேன். என் மனசுல நினைச்சதையே அப்படியே சொல்லிட்டீங்க போங்க. என் மனசுல நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல. சரி, நாட்டு மாடே வாங்கிடலாம். நான் போயிட்டு அத்தைக்கிட்ட சொல்றேன். அம்மா கிட்டயும் சொல்லு, நான் வீட்டுக்கு வந்து நைட்டு பேசுறேன், சரியா? எங்க மாமா, சந்தைக்கு போனீங்களா இல்லையா? ஏன் புஷ்பா? சந்தைக்கு போனா பூ வருமானம் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னீங்க. சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் ஆளையும் காணோம் பூவையும் காணோம். பைத்தியக்காரி, அவ்வளவுதானே? சரி வாங்கிக்கலாம், நான் போயிட்டு வரக்குள்ள வாங்கிட்டு வந்து தரேன், சரியா? எல்லாம் நானே கேட்க வேண்டியதா இருக்கு உங்ககிட்ட. நீங்க சொன்னா நீங்க பண்ண மாட்டீங்களா? அதுக்கு இல்ல கழுத, இங்க நீயே பாக்குறல்ல காட்டுல எவ்வளவு வேலை, அது இதையும் பண்ணிக்கிட்டு இதை மறந்து போயிட்டேன் புஷ்பா. சரி சரி விடுங்க. சரி நீ ஒன்னும் கோச்சிக்காத, நான் வாங்கிட்டு வந்து தரேன். சரி மாமா, பொழுது இறங்க போது, இருட்டாவதுக்குள்ள நானும் வீட்டுக்கு போய் சேர்றேன், நீங்களும் வந்துருங்க. சரி சரி, நீ முன்னாடி போ, நான் இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. சரி மாமா, வரட்டுங்களா? பார்த்து பத்திரமா வாங்க, நைட்டு இருட்டாவதுக்குள்ள. சரி புஷ்பா, என் கிளம்பு நேரத்துல வீட்டுக்கு நான் வந்துடுறேன். மக்களே, இனி அடுத்தடுத்த வர வீடியோஸ் எல்லாமே சுவாரஸ்யமாகவும் நல்ல கதைகளாகவும் குடும்ப கதைகளாகவும் கிராமத்து கதைகளாகவும் கலந்து மாடர்ன் கதைகளாகவும் கலந்து வரும். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. நன்றி.